வெல்கம் கைஸ், வெல்கம் டு விட்ஸ் கிளப் பேங்கிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருப்போம். சரிங்களா? எழுதிட்டு இந்த ஆன்சர் கரெக்டாக தப்பா, இல்லை நான் வந்து மார்க் பண்ணனா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணியிருப்போம், இல்லை மார்க் பண்ணாமல் கூட வந்திருப்போம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது டவுட்டாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு புது ஆப்ஷன் தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட டிஎன்பிஎஸ்சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் tnpsc.gov.in இது கொடுத்துட்டு உள்ளார போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு போனோன்னாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நோட்டிஃபிகேஷன் இருக்கோ அது அப்ளிகேஷன் லிங்க்கு தான் இருக்கும். ஸோ கீழே வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, பாட்டமில் ஓகே ஹோம் பேஜ் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹோம் பேஜ் போய்டும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஆஸ் யூசுவல் ரெஜிஸ்டர்ட் யூசர் ஓகே கொடுத்துட்டு ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஐடி ஓடிஆரோட ஐடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஓகேவா? ஸோ பாஸ்வேர்ட், ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு உள்ளார போனதுக்கப்புறம் நமக்கு நம்மளோட டேஷ்போர்டுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ டேஷ்போர்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது தெரியும். புதுசாக அப்ளை ஆன்சர் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஓகேவா? என்ன நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ எனக்கு குரூப் 4ஓடது வேணும் அப்படின்னா நான் கிளிக் பண்ணுறேன். சரியா? ஸோ இதுலேயே ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் இருக்கும். என்ன டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, என்ன டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் இந்த 1 இயர்க்குள்ளே நீங்கள் எப்போனாலும் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250. ஓகேவா? எல்லாமே அப்ஜெக்டிவ் பேப்பர் தான், அது ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு பேப்பர் 1 அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துட்டா போதும், அதுவே இருக்கும். ஓகேவா? விண்ணப்பிக்க அப்படிங்கிறது தான். ஓகே, அப்ளை அப்படிங்கிறது கொடுத்துட்டோன்னா ஓகே அப்படின்றது கேட்கும். ஜஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ண வேண்டியது என்னென்னா, ஜஸ்ட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறது தான். அகைன் போய்ட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டோன்னா இங்கே பேமெண்ட்டுக்கான இது வந்துடும். ஓகேவா? ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் பேமெண்ட் கேட்வே தான். நம்ம என்ன கேட்வேலனாலும் போய் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ இபிஐ லைட் மட்டும்தான் இருக்குது. அதில் ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நம்ம இது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். யூபிஐ இல்லை. ஸோ டெபிட் கார்டு கொடுத்துட்டு பண்ணுறோம். மோஸ்ட்டாக டெபிட் கார்டு தான் வச்சுருக்கோன்னா ப்ரொசீட் டு பேன்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பே ஆகிடும். சரிங்களா? ஸோ நமக்கு இப்போது நம்மளோட ஆன்சர் ஷீட் நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு இம்மிடியேட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுத்த பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அகைன் இதே மாதிரி வந்துட்டு நம்ம ஆன்சர் ஷீட் அப்படின்னு பேஜ் வந்தோம்ல, அந்த பேஜ்குள்ளே கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டவுன்லோட் ஆன்சர் ஷீட்டுன்னு இருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். ஓகே, ஸோ நாம் என்ன தப்பு பண்ணியிருக்கோம், இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத இதிலே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சம்டைம்ஸ் நம்மளுக்கு இது பண்ணோமா பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் தோணிகிட்டே இருக்கும். மேபி இதை பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கிளியராக கிடச்சிரும். சரியா? இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை இன்னும் கிளியராக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் ஆர் மெசேஜ் பண்ணி உங்களோட கொரீஸை கேளுங்க. இல்லை கமெண்ட்டில் கூட உங்களோட கொரீஸை கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.